ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி மூலமாக மறைந்த பாடகர்களின் குரலை ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு ஏஆர் ரகுமான். இது குறித்து பல எதிர்ப்புகள் இப்போ எழுந்துட்டு வருது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்க படம் தான் லால் சலாம். இந்த படம் இன்னும் கொஞ்ச நாளில் திரைக்கு வர இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆனது. அந்த பாட்டில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஷாருக் ஹமீது அண்ட் பாம்பே பக்கியா இவங்க 2 பேர் குரலையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து இப்போ பல எதிர்ப்புகள் எழுந்துட்டு வருது. அது ஏன்னா இப்போ வளர்ந்துட்டு வர பாடகர்களின் வாய்ப்புகள் இதனால் குறைய நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் ஏஆர் ரகுமான் இது குறித்து ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதாவது அவங்களுடைய குடும்பத்தினரிடம் பர்மிஷன் கேட்டு தான் அவங்களுடைய குரலை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெக்னாலஜி மூலமாக இதை நாங்கள் செஞ்சுருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினரிடம் இதுக்கு ஒரு சம்பளமாக நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்புகள் பல வந்த வண்ணமே இருக்குது.